கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேத வார்த்தை 112 சங்கீதம். 112 சங்கீதம் கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்கள் உள்ளது. அந்த வார்த்தைகளை குறித்ததான தியானத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய கட்டளைகளின் மேல அன்பு வச்சிருக்கணுமா, பிரியமாய் இருக்கணுமா. இந்த பிரியம் அப்படின்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுங்க. கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அது எந்த நேரமும் அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அது மேல பிரியமாய் இருக்கிறது. நீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க, ஒரு மோட்டார் பைக் வாங்கிட்டு வரீங்க அல்லது ஒரு கார் வாங்கிட்டு வரீங்க, அதாவது ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேல உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன்னா நீங்க பிரியப்பட்டு வாங்கிட்டு வந்தது, ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது. எந்த நேரமும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை சுத்தியே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பிரியமாய் இருக்கிறது. இங்க கடவுள் இந்த வேத வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுக்கு பயந்து, ஐயோ நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு, அநியாயம் செஞ்சா நீதி விசாரிக்கிறவராய் இருக்கிறாரு, அக்கிரமம் செஞ்சாக்க நம்மளை தண்டிக்கிறவராய் இருக்கிறாருங்கிற அந்த பயம் நமக்குள்ள இருந்து அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்யாமல் எதையெல்லாம் செய்யலாம் என்று அனுமதித்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளை மிகவும் பிரியத்தோட செய்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப ஆர்வத்தோடு அதை ஒருத்தன் செய்யறானா அவன் பாக்கியவானா இருப்பான். அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கும். அவனுடைய வம்சம் யாருங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷனுடைய சந்ததி அவன் பூமியில பலத்திருக்கும். இந்த பூமியில அவனோட சந்ததி பெருகிட்டே இருக்குமா, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரை. இன்னைக்கு ஊழியத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், சாஸ்திரியார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததிகள் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சாஸ்திரியார் வந்து நமக்கு நிறைய கீர்த்தனைகள்ல கூட பாட்டு எழுதியிருப்பார். இந்த பாடல்கள் எல்லாம் எழுதி நிறைய இன்னைக்கு வரைக்கும் நாம அவருடைய பாடல்களை பாடிட்டு இருக்கிறோம். வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கியிரும், வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கியிரும். பாட்டு கேட்டிருக்கீங்களா? இத ஒரு சாஸ்திரியார் எழுதின பாட்டு. அது வந்து கீர்த்தனையில இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த சாஸ்திரிகளுடைய வம்சம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க பழகி பெருகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வம்சங்கள் ஊழியத்துல ரொம்ப அதிகப்படியான இடங்கள்ல, அதிகப்படியான ஆலயங்கள்ல அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாட்சி, அதுக்காக சொல்றேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நாம கடவுளுக்கு பயந்த ஒரு கட்டளைகளின்படி நடக்கிறப்போ நம்முடைய சந்ததி இந்த பூமியில பழுகி பெருகும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுடைய வம்சம். ஏன்னா கடவுளுக்கு ஊழியம் பண்ணி கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடவுளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுடைய வம்சம் செம்மையான வம்சம். அது ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். எப்படிங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குமா, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப எந்த விதத்திலும் தப்பான வழியில சம்பாதித்த ஆஸ்தியோ, தப்பான வழியில சம்பாதிச்ச ஐஸ்வர்யமோ அவங்ககிட்ட இருக்காது. உண்மையா நேர்மையா கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆஸ்தி. ஆஸ்தினா நமக்கு வீடு, பொண்ணு, பொருள், வாகனம், இதெல்லாம் வந்து ஆஸ்தி. அசையும் சொத்து, அசையா சொத்துங்கிறாங்களா, அந்த மாதிரி சொத்து. ஐஸ்வர்யம்ங்கிறத அந்த இடம், மேன்மையான இடம். இந்த ரெண்டும் அவன் வீட்டுல நிலைச்சிருக்குமா. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவனோட வீட்டுல அவன் செம்மையானவன்,
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். அவனுடைய வீட்டில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிறைவா இருக்கும். குறைவே இருக்காது, எதுக்குமே குறை இருக்காது. சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, துணிமணிக்கு குறை இருக்காது, சொந்த பந்தங்கள் வந்து போறது குறை இருக்காது, அவர்கள் சாப்பிட்டு போவது குறை இருக்காது. எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் மனரம்யமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்க இருக்கு. அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அநீதி அவனிடத்துல இருக்காது. தான் சொந்த சகோதரனோ தன் மனைவியோ தன் பிள்ளைகளோ யார் எதை செஞ்சாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுவார். தப்புனா தப்புன்னு சொல்லுவார், சரினா சரின்னு சொல்லுவார். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். ஏன்னா அவன் நீதியா தான் நடந்திருப்பான். அப்பதான் அவங்க வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கும், அப்பதான் அவங்க வீட்டுல ஆஸ்தி பெருகும். அநியாயக்காரன் வீட்லயும் ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், அது நிலைச்சு நிற்காது. ஆனா இங்க அவனுடைய வீட்டில நிலை நிற்கும், நிலைச்சிருக்கும். அவன் சந்ததி சந்ததியா வம்சம் வம்சமா, ஏன்னா செம்மையான வம்சம், அந்த வம்சம் வம்சமா அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வீட்டில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கு. இன்னாருடைய பேரங்க அவரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சவருடைய பேரை. இன்னைக்கு பாருங்க, இந்த காலகட்டத்துல ஒரு சில சாட்சிகளை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஊழியம் அழிஞ்சு போச்சு. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் அந்த ஊழியம் ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. ஆஸ்திக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகத்தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்களிடத்திலிருந்து காணிக்கையை பிடுங்கிறதுக்காக, மக்களை நயவஞ்சகமா அங்கிருந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி செம்மையான வம்சமா இருக்கக்கூடியவர்களுடைய அந்த குடும்பமானது, அந்த வாரிசுகளானது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களுடைய நீதி என்றென்றைக்கு நிலைநிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்படி அந்த செம்மையான வம்சம்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த செம்மையான வம்சத்துக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு அவங்க வாழ்க்கையில இருள் இருக்கவே இருக்காது, வெளிச்சமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அவங்க குடும்பம், அவருடைய சந்ததி பிரகாசமா இருக்கும். அங்கதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இரக்கம் இருக்கும், மன உருக்கம் இருக்கும், நீதி இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேல இரக்கம் படுவாங்க, அவங்க மேல மனதுருகிறவங்களா இருப்பாங்க, அவர்களுக்கு நீதி நேர்மை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து சொல்றாரு, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கி. இறங்கி கடன் கொடுப்பானா? இப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எதை குறிச்சு யோசிக்காம நம்முடைய தகுதிக்கு நம்முடைய தராதரத்துக்கு இறங்கி கடன் கொடுப்பாங்க. அதுக்கு வட்டியோ வாசியோ வாங்க மாட்டாங்க. நம்ம என்றைக்கு திருப்பி கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கிடுவாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள அநியாயமா நடத்த மாட்டாங்க, நியாயமானபடி நடத்தும். அப்ப அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளான். எப்படிங்க அவன் என்னைக்குமே அசைக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை அசைக்கும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மீது பிரியமா இருக்கிற மனுஷனை அசைக்கவே முடியாது. அவன் நிலை நிற்கிறவனா இருப்பான், நித்திய கீர்த்தி உள்ளவனாவும் இருப்பான். அடுத்து சொல்றாரு பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிரு. அவனுக்கு ஒரு துக்கமான செய்தி வருதுன்னு வைங்களேன், பயப்பட மாட்டான். பார்த்துக்கலாம் விடு, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, அதனால கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார், கடவுள் என் மீது இரக்கமாய் இருக்கிறபடினால கடவுள் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு துக்கமும் எவ்வளவு துயரமும் எவ்வளவு துன்பமும் என்னை சோதிச்சாலும் நெருங்கினாலும் நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். யோபு மாதிரி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த இருதயத்துல ஒரு தைரியம் திடனும் அவனுக்கு இருக்குமா. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருக்கும். அவனுக்கு விரோதமா எழும்புறவங்க, அவனை துன்பப்படுத்துறவங்க, அவன் மீது பொல்லாத காரியங்களை புகுத்துறவன், அவனை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த துன்மார்க்கன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுடைய அழிவை கண்டிப்பா அவன் பார்ப்பான். அது வரைக்கும் அவன் பயப்பட மாட்டான். அவனே சொல்லுவான், கர்த்தர் எங்கூட இருக்கிறார், நீ அழிஞ்சிருடான்னு சொல்லுவான்.
அந்த அளவுக்கு கடவுள் அவனை மேன்மையா வைப்பார். அடுத்தது, வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எப்படிங்க? அவன் என்ன பண்ணுவான்? வாரி கொடுப்பான், எல்லாருக்கும் கொடுப்பான். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், என்னிடத்துல இருக்குது, இது கர்த்தர் கொடுத்தது இவ்வளவு இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்றேன், அதனால நீ என்ன பண்ண, உனக்கும் வாங்கிக்க, உன்னுடைய குடும்பத்தையும் செம்மையான வழியில நடத்து, உன்னுடைய குடும்பத்தையும் நன்மையான வழியில நடத்து, நீயும் என்னை போலவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நீ நட, என்ன மாதிரியே கர்த்தர் உன்னையும் உயர்த்துவார். அதனால இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன், இதை வாங்கிக்க, வாங்கிட்டு நீ என்ன பண்ணு, கடவுளை பின்பற்றி நடன்னு சொல்லி வாரி வாரி கொடுப்பான், ஏழைகளுக்கு வாரி கொடுப்பான். ஆனா என்ன ஆக மாட்டான், அவன் தரித்திரம் அடையும், அவனுக்கு குறையாது, அல்ல அவனுக்கு நிறைவாகத்தான் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், அவனுடைய பேரு, அவனுடைய தகுதி உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இப்ப அதை பார்க்க அந்த துன்மார்க்கன் பக்கத்து வீட்டுக்காரன், இப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யறோம்னு வைங்களேன், பொறுக்காது. நம்ம கடவுளோட பிள்ளைகளா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யறோம்னு வச்சுக்கல, உடனே நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொறுக்காது. என்ன இந்த ஆள் இப்படி இருக்கிறான், எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு போடுறான், இவனுக்கே ஒண்ணும் இல்லை, இவன் மற்றவனுக்கு செய்யறான், நம்ம ஏழன்னு பேசுவோம். நம்மை பார்த்து பற்கடிப்பான், பல்ல கட்டிப்பான், நம்மை பார்த்து நம்மளை எப்படியாவது அழிக்கணும்னு நினைப்பான், நம்மளை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைப்பான். எப்படி நினைச்சாலும் சரி என்ன பண்ணுவாரு கர்த்தர், அவனை அடித்து போடுவான். அவன் பல்ல கடிச்சு கடிச்சு வெந்து 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 மனம் மடிவாகி அவன் என்ன பண்ணிடுவான், கரைஞ்சுவான், அவனுக்கு அவனே அழிஞ்சு போயிடுவான். அவனுடைய எண்ணமே அவன் அழிச்சிரும், அவனுடைய துன்மார்க்கத்தனமே அவன் அழிச்சிரும், அவனோட ஆசை அழிஞ்சுவோம். அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு சங்கீதம் பாருங்க. இந்த சங்கீதத்துல இதற்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கணும். அப்ப கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மேல பிரியமா இருக்கிறது, அவர் சட்டத்தின் மேல பிரியமா இருக்கிறது, அவருடைய வார்த்தைகளின் மேல பிரியமா இருந்தாவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. எவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா, எவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா அன்பானவர்களே. இந்த சங்கீதத்துல நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயம், ஏன்னா நம்ம சங்கீதத்தை பல முறை வாசிக்கிறோம், அதுல அது பாடலா தான் இருக்கு. எவ்வளவு அற்புதமான இந்த பாடல், ரசிச்சு உண்மையை உணர்ந்து கடவுளை மேம்படுத்தி அவர் செய்கிற அற்புதமான காரியங்களை இங்கே பாடலாய் பாடுற. அப்ப இந்த பாடலுடைய அர்த்தத்துல ஆழமான சத்தியத்தை அங்கே பதிவிடுகிறார். அன்பானவர்களே, இதை சொல்லத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதையெல்லாம் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை போலவே நம்மோடு கூட நமக்குள் கலந்து ஒரு வாழ்ந்து காண்பிச்சார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் மீது பிரியமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நமக்கு முழு சமாதானத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கடவுளுடைய வார்த்தையிலும் கடவுளுடைய கட்டளைகளிலும் பிரியமாய் இருக்க நீங்க இன்றிலிருந்து உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த சங்கீதம் முழுவதுமாக நாங்கள் வாசித்த போது அதன் ஞான அர்த்தங்களை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க. உங்களுடைய கட்டளைகள் மேல உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கட்டளைகளின் மீது நாங்கள் பிரியமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அதை உட்கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. உம்முடைய பிள்ளைகளாகவே நாங்கள் இந்த உலகத்துல வளரணும், எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.